வணக்கம்ப்பா. நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் மாதிரி நிணநீர் ஓட்டம் சொல்லி இந்த நீரோட்டம் வேறு உடம்பு ஃபுல்லாக இது போய்கிட்டே தான் சுத்திகரிப்பு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க அந்த நிணநீர் ஓட்டமெல்லாம் நம்ம நல்லா மசாஜ் செஞ்சு உடம்ப மசாஜ் செஞ்சு குளிக்கும்போது தான் அது நம்மளுக்கு நல்லபடியாக உடம்புல எல்லா பக்கம் பரவி இந்த ஹார்மோன் பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும். அப்படின்னா நம்ம எப்படி குளிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். பீக்கனார் நாட்டு மருந்து கடையில் விற்பாங்க. பீக்கனார் இப்படி பீக்கங்காய் நல்லா முத்தின காய், அந்த காயை முத்தி பழுத்து அது நெத்தா போய் நாராக இருக்கும். அந்த நாரை மேல்பட்டையெல்லாம் உரிச்சிட்டு எல்லா நாட்டு மருந்து கடையிலும் அப்படியே சரமாக தொங்க போட்டிருப்பாங்க. அதை நம்ம வாங்கிட்டு அதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு சோப்பு அதிலே தடவிக்கலாம். சோப்பை தடவிக்கலாம். இல்லாட்டி நம்ம குளியல் பொடியை கூட போட்டு லேசாக அதில் போட்டு நம்ம உடம்பெல்லாம் தேய்ச்சி ஒரு இடம் விடாமல் நல்லா தேய்க்கணும். தேய்க்கும் போது அந்த ரத்த ஓட்டம் நிணநீர் ஓட்டம்லாம் சரியாக இருக்கும். அதை விட்டு போட்டு ஒவ்வொருத்தர் என்ன செய்கிறாங்க, காக்கா குளியல்னு சொல்லுவாங்க. காக்கா மாதிரி அப்படி 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 முங்கிட்டு வர்றது. அது மாதிரி சும்மா தண்ணியை ஊற்றணுமா என்னமோ அழகுறையாக தேய்ச்சமா குளிச்சமானு வருவாங்க. அப்படி வரக்கூடாதுப்பா. ஒவ்வொரு பாகமும் நம்ம உள்ளங்கால்லேருந்து முகம், கழுத்து, காது எல்லா பக்கமும் நம்ம நல்லா அழுத்தி தேய்ச்சி குளிக்கணும். அதுக்கு இந்த பீக்கனார் ரொம்ப நல்லது. தோல் வியாதியை கூட கண்டிக்குங்க. அதவே குளிச்சுட்டு வரோம்னு வச்சுக்கோங்க. குளியல் பொடியெல்லாம் போட்டு பீக்கனார் வச்சு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா நமக்கு தோல் வியாதி கூட சரியாகும்.